ஹலோ கைஸ், நீங்கள் யூடியூப்பில் சரி கூகுளில் சரி எதெல்லாம் நீங்கள் அதிகமாக தேடி பார்க்குறீங்களோ அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, ஏன் மெசேஜ் பண்ணும்போது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது எதை பற்றியெல்லாம் அதிகமாக பேசுகிறீங்களோ அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ இது எப்படி நடக்குது, இது எப்படி கூகுள் கண்காணித்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும், ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரே ஒரு செட்டிங்கை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிற மூலமாகவே இதை தடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜிபோர்டு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்குது. அந்த ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ டொனேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இது மூலமாக தான் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே கூகுளுக்கு தெரிஞ்சு அது மூலமாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதோ அல்லது டைப் பண்ணுறதோ எதுவுமே லீக் ஆகாது. ஸோ அது மூலமாக நீங்கள் இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் நீங்கள் தடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரே ஒரு செட்டிங் தான் உங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காரணம். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கனாலே போதும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும்.